இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஆகஸ்ட் 24ஆம் தேதி 2024, சனிக்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 8ஆம் திருநாள். ரொம்ப முக்கியமான நாள். அஸ்வினி நட்சத்திரம், மேஷ ராசி, பஞ்சமி திதி. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பொடியாக வெள்ளம் இருந்தால் எடுத்து வாயில் போட்டு போங்க. இல்லைன்னா பானகம் மாதிரி செய்து சாப்பிட்டுட்டு போங்க. மனசுக்கு நல்ல நிம்மதியாக இருக்கும். டென்ஷன் ப்ரெஷர்லேருந்து குறைஞ்சிரும். அவ்வளோதான். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலேயே சந்திரன் உட்காந்துருக்காருன்னா நிறைய பேர் சொல்வது என்னென்னா கன்ஃபியூஷனை கொடுக்கும். எதை செய்வது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்க முடியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைய நாளுடைய நட்சத்திரம் சூக்ஷமத்தை பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரம், கேத்து உடைய நட்சத்திரம். நீங்கள் முழுக்க பயங்கரமான ஒரு அறிவுபூர்வமையான புத்தி கூர்மையுடைய ஒரு மனிதராக இருப்பீர்கள். இன்ஃபேக்ட் இன்றைய நாள் எது பண்ணணும், என்ன பண்ணால் ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகும், எதனால் இந்த விஷயம் நடந்துட்டுருக்கு, எதை நோக்கி நம்ம போயின்னு இருக்கோம்னு உட்காந்து நீங்கள் ஃபுல்லாக ஆய்வு பண்ணக்கூடிய நாள். அதுவும் இன்றைய நாள் பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நிறையா, அதாவது ஆடல் பாடல் கச்சேரி இந்த மாதிரி விஷயங்களில் பெரிய ஒரு சந்தோஷத்தை காண போகிறீங்க. நிறைய பேருக்கு ஒரு நுணுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய, ஒரு சூக்ஷ்மத்தை கண்டறியக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆண்களுக்கு இருக்கப்படுது. சித்தர்கள் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. சந்திரன் கேத்து உடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பார்வைப்பட்டிருக்கார். தூக்கமின்மையினால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு தூக்கம் வரும். மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டு இனிமேல் ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியே வருவீங்க. நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய பெரியவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகும். அதே மாதிரி யார்கிட்ட பணம் கொடுக்கணும், கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்க. இன்னைக்கு நாளைக்குன்னு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். இன்று போய் நாளை வா அப்படின்னு நம்மளே சொல்கிறோம். அப்படிங்கிற நிலைமையில் ஓரளவுக்கு பணம் கொடுக்கக்கூடிய, ஓரளவுக்கு செட்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நல்ல செலவுகள், சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சனி பார்வைப்படும் பொழுது பிரயாணங்களுக்கான செலவாக இருக்கும். மனசு ஒரு மாதிரி அலை பாஞ்சுன்றதுனா இந்த நாள் என்ன பண்ணும், ஆஞ்சநேயரை போய் மனசார வணங்கணும். கொஞ்சோண்டு முடிஞ்சால் வெண்ணெய் கொஞ்சம் சுவாமி கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும். ராசியா நிறம் கருநீல நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கார். நல்ல ஒரு ஒளி கிரகம். அதில் பஞ்சமி திதியும் சேர்ந்துருக்கிறது. கேத்துவுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் நல்லா வலிமையாக உட்காந்துருக்கார். இந்த நாள் சிம்பிள். வெள்ளை குதிரை இருந்ததுன்னா நீங்கள் கண்கூட பார்த்துட்டு போனீங்கன்னா, இல்லை மொபைலில் நீங்கள் பார்த்துட்டு போனாலுமே உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். யார் மூலியமானா வேறு மொழி பேசக்கூடிய மனிதர் மூலியமாக அதிர்ஷ்டம் உண்டு. அந்த அதிர்ஷ்டங்கிறது எல்லாருக்கும் வராது. இந்த நாள் பணம் ரூபமாக, நட்பின் ரூபமாக, ஒரு ஒத்துழைப்பின் ரூபமாக, சில பேருக்கு பாராட்டுகள் ரூபமாக நடக்கும். அதுவும் இன்றைய நாள் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அபாரமாக இருக்கும். இல்லத்தரசிகளுக்கு நிறைய பேருக்கு சந்தோஷம். ரொம்ப முக்கியமான ஒரு ஆசை நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு போங்க, நல்லா இருப்பீங்க. ஊதா நிறத்தை யூஸ் பண்ணுங்க. கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்தோம்னா உணவு தொழில் செழிப்பாக இருக்கும். அரிசி வியாபாரம் பண்ணுறீங்களா, நல்லா இருக்கும். கேத்து நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். டெஸ்டிங் அண்ட் அனாலிசிஸ், தப்பு கண்டுபிடிக்கக்கூடிய எந்த ஒரு வேலைகள் இருந்தாலும் சரி. அதே மாதிரி யாரெல்லாம் இரவு நேரத்தில் தொழில் பண்ணுறீங்களோ, வேலை செய்கிறீங்களோ, சாயந்தரம் 5 மணிக்கு அப்புறம் தான் எனக்கு வேலை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருந்தாலும் சரி. சணல் வியாபாரம், கயிறு வியாபாரம், அதே மாதிரி யாரெல்லாம் அந்த குடுக்கல் வாங்கல கெமிக்கல் தொழில் பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கும் பெரிய ஏற்றம். அதுவும் அது மருத்துவர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, செவிலியர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு பயங்கரமான பாராட்டுகள் குவியக்கூடிய அற்புதமான நாள். ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்க போறீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இந்த நாளை கருதலாம். ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி ரகசியமாக வந்து சேரும். நல்லா அண்டர்லைன் பண்ணி சொல்லலாம். இந்த நாள் வரக்கூடிய செய்தி ஒரு ரகசியமான தகவலாக இருக்கும். அது வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வாழ்க்கையிலே அப்பா என்னோடய வாழ்க்கையோட லட்சியமே முடிஞ்சுற கடவுளேங்கிற மாதிரி ஒரு செய்தி. அது வெளியூர்லேருந்து வரலாம், வெளிநாட்டிலேருந்து வரலாம். அந்த செய்திக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு திருப்தியை கொடுக்கும். உணர்வு பூர்வமான சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக வரக்கூடிய நாள். எமோஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவுமே முன்னாடி நம்ம செய்திருக்கக்கூடிய தப்பெல்லாம் இப்போ திருத்திண்டு மறுபடியும் ஃப்ரெஷ் ஸ்டார்ட்னு சொல்லுவோம். ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய
விடுபட்டு போயிருக்கக்கூடிய தம்பதிகள் அத்தனை பேரும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள். ஆல்ரெடி டைவர்ஸ் ஆகிடுது சார், எனக்கு மறுமணம் நடக்குமான்னு தெரியல அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தெய்வத்துடைய அனுகிரகத்தின் மூலியமாக இன்றைய நாள் நடக்கும். பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒத்த தலைவலி, சில பேருக்கு டென்ஷன்னால் வரக்கூடிய தலைவலி, சில பேர் தண்ணி குடிக்கவே மாட்டாங்க. ஒரு நாளைக்கு சும்மா ஒரு 2 லிட்டர் 3 லிட்டராக குடிக்கணும்னு சொல்லுவோம். நீங்கள் 2 கிளாஸ் குடித்தாவே பெரிய விஷயம். உடம்புல டீஹைட்ரேஷனால் தலைவலி வரும் நிறைய பேருக்கு. சாப்பிடவே மாட்டாங்க, அதனால் வரக்கூடிய தலைவலி. இதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. கோபதாபங்களுடன் செயல்பட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசணும். இன்ட்ரோவெட்டாக இருக்கக்கூடாது. இந்த நாள் என்ன விஷயமோ அது பேசணும். பேசாமல் மனசுலையே நீங்கள் புதைச்சி வச்சுருப்பீங்க, அதே உங்களுக்கு தலைவலியாக கொடுத்துரும். ஸோ வலி வேதனைகளை தவிர்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்களில் ரொம்ப முக்கியமான தெய்வமாக வாராகியம்மன் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அற்புதமான நாள்னு சொல்லலாம். ஏன்னா கலத்தரக்காரகன் சொல்லக்கூடிய சம சப்தம பாவமாக 7ஆம் இடத்துல சந்திரன் தொடர்பு வருகிறது. அது கேத்துவோடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கப்படுறது. பெரிய ஏற்றம். எப்படி ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கிறத செய்கிறதோட நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வது பெரிய ஏற்றம். அதாவது உங்கள் வீட்டில் இருப்பாங்க அண்ணன் தம்பி அம்மா அப்பா, இவங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பது ஏற்றத்தை கொடுக்கும். லக்ன பலம் இல்லைன்னா 7ஆம் இடத்துல பலம் இருக்கும் பொழுது 7ஆம் இடத்திற்குரிய ஸ்தானம் சொல்லக்கூடிய மனைவியுடைய ரூபத்தில், உங்கள் கணவனுடைய ரூபத்தில் அவர்கள் சொல்வது செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா கேதுங்கிறது சூக்ஷ்மத்தை அறியக்கூடிய ஒரு கிரகம். திரைக்கு முன்னால் நடக்கக்கூடிய விஷயத்திற்கும் திரைக்கு பின்னால் நடக்கக்கூடிய விஷயத்திற்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது இங்கே போய் இது தட்டினா இது ஒழுகும் அப்படின்னு முன்னாடியே பிளான் பண்ணி தட்டுவாங்க. நமக்கு தெரியாமல் போய் அங்கே நின்றுப்போம் காய் மாதிரி. அதெல்லாம் இந்த நாள் நல்ல பக்குவமாக இல்ல தரசிகள் எடுத்து உரைக்கக்கூடிய நாள். இந்த நாள் வியாபாரம் சிறந்து விடும். கல் மணல் கட்டுமானம் ஜல்லி வியாபாரம் பண்ணுறவங்க, சணல் கயிறு வியாபாரம் பண்ணுறவங்க, ஹார்ட்வேர் கடை வச்சிருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்கள் மன்னிக்க மாட்டீங்க. சந்திரன் 2 நட்சத்திரம் கேத்துன்னா மருத்துவர்களுக்கு மிக யோகமாக இருக்கும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். சித்த வைத்தியம் படித்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும். சித்த வைத்தியர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். வீட்லேயே உங்கள் பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க. உடம்பு ஒருவேளை பாதிப்பு இருந்தால் பாட்டி வைத்தியத்தை நீங்கள் பண்ணாவே போதும். அதில் ரொம்ப முக்கியமாக செவ்வாய் உடைய வீட்டில் கேத்து உடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறாருன்னா சீரகத்தை சாப்பிட்டா உங்களுக்கு பிரச்சனை கிளியர் ஆகிடும். அதனால ராஜாக்கள்லாம் சீரக சம்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அரிசியை சாப்பிட்டு உடம்பு நல்லா பலமாக இருந்திருக்காங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் பாட்டி வைத்தியத்தை எடுத்தாவே போகிறோம், நீங்கள் நல்லா இருப்பீங்க. நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான நாள். என்ன நீங்கள் நினச்சிருந்தாலும் சரி அது 100% நடக்கும். இல்லைன்னா நடக்க வச்சிருவீங்க அப்படி கூட சொல்லலாம். விருச்சிகத்துக்கு ஒரு பெரிய பவர் என்னென்னா, இவங்க ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா 100% அதை பண்ணியே தீருவாங்க. யாருனாலையும் எதுனாலையும் இழுத்தவே முடியாது இவங்கள. இவங்க ஒரு காட்டாறு அப்படின்ன வார்த்தைக்கு இவங்க தான் அர்த்தம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, ஞானிகள் வழிபாடு, மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கரு நீல நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் விளையாட்டுத் துறைகளில் இருக்கீங்களோ அத்துணை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கும். பாடகர்களுக்கு நல்லா இருக்கும், எழுத்தாளர்களுக்கு நல்லா இருக்கும், ஓவியர்களுக்கு நல்லா இருக்கும். ஆயக்கலைகள் 64 எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி இந்த நாள் பெரிய அளவுக்கு வெற்றி உண்டு. அது இல்லாமல் இந்த நாள் வீர விளையாட்டுக்கள் கற்பிக்கக்கூடிய ட்ரெயினர்ஸாக இருந்தீங்கன்னா, ஆசிரியர்கள் ஆசான்களாக இருந்தீங்கன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சித்த வைத்தியத்தில் வர்மா அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அந்த மாதிரி நபர்கள் கிடைக்கிறது ரொம்ப கம்மி. கிடைச்சாங்கன்னா உங்களுக்கு பல பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இந்த மாதிரி நாட்களில் அது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். மனம் ரீதியாக உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகும். மனசு ரொம்ப சந்தோஷப்படும். பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, மனசு விட்டு நீங்கள் பேசக்கூடிய அற்புதமான நாள். அதுவும் பெண்கள்லாம் உங்களுக்கு இருக்கிற பாரம்லாம் குறைஞ்சிரும். கம்ப்ளீட் நிம்மதிக்கு போவீங்க. ரொம்ப நிம்மதியாக மன சாந்தியாக இருப்பீங்க. நல்ல தூக்கம் வருங்க. நிஜமா தாலாட்டு பாடுற மாதிரி தூக்கம் வரும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய
தெய்வம் ஹயகிரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் தான் நீங்கள் அலுவலகத்தில் செய்திருக்கக்கூடிய தப்புக்கள் கண்டுபிடிச்சு சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். செகண்ட் சான்ஸ் கிடைக்கும். 4ஆம் இடத்துல பொதுவாக சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது தண்ணீரில் பிரச்சனை கொடுக்கும்னு சொல்லுவோம். அது சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேத்துன்னு 2 நாள் ஆழ்துணை கிணறு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடையும். நிறைய பேர் போர்வெல்லாம் போடுவீங்க. விவசாயிகளுக்கெல்லாம் அற்புதமான நாள். 2 நாள் ரசாயனம் சம்பந்தப்பட்ட ஃபர்டிலைசர் ஆகட்டும், பெஸ்டிசைட் ஆகட்டும், உரம் ஆகட்டும், இதெல்லாம் வாங்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பேக்கரி வச்சுருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக அம்மாவுடைய அறிவுரைகளை கேட்டு நடந்து கொள்வது ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேத்துன்னா அம்மாவுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப அதிகமாக இருக்கும். தாய்மார்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப அதிகமாக இருக்கனால வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தயவுசெய்து அவங்கள கேட்டுட்டு போங்க, பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எல்லாருக்கிட்டே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி இருந்துகிட்டே தான் இருக்கும். யாருமே நல்லவங்க கிடையாது, யாருமே கெட்டவங்க கிடையாது. எல்லாருக்கிட்டே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டுமே நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய நாள்னு சொல்லலாம் இன்றைய நாள். இன்று நாள் மட்டும் கிடையாது, எந்த நாளாக இருந்தாலும் அப்படி தான். சரிசமமாக எல்லாரையும் பாவிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் சனி வக்கரம் பெற்றிருக்கிறதுடைய பார்வை மேஷத்தில் விழுவும். மேஷத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறது. படபடப்பு, டென்ஷன், இளைய சகோதரன் சகோதரிகள் மூலியமா சின்ன சின்ன பிரச்சனைகள். வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். குடுக்கல் வாங்கல், நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள், நம்ம பேசக்கூடிய விஷயங்கள், நம்ம எண்ணங்களில் கொஞ்சம் கவனம் காக்கக்கூடிய நாள். இல்லைன்னா ஒரு மாதிரி பிரியற மாதிரி நிலைமைகள் கூட ஒரு சில பேருக்கு வரலாம். அது கெட்ட விஷயங்கள்லேருந்து பிரியும் பொழுது நல்லதாக இருக்கும். கெட்ட சவகாசங்கள்லேருந்து பிரியும் பொழுது நல்லதாக இருக்கும். கெட்ட பழக்க வழக்கங்கள் மூலியமாக நீங்கள் அதுலேருந்து வெளியே வர்றீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நாட்கள் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். மனசார சந்தோஷமாக இருப்பீங்க. முடிஞ்சால் வெத்தலை மாலை கொண்டு போய் போட்டு வாங்க, கடன் தீரும். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். மீன ராசியில் இது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் பிரத்தியாருக்கு பண்ணணும். லக்னம்ங்கிறது நீங்கள். 2ஆம் இடம்னா மற்றவங்க. அட்லீஸ்ட் உங்களை நம்பி மற்றவங்க இருப்பாங்கல்ல, அவங்களை தான் நம்ம 2ஆம் இடத்த சொல்லுவோம். அந்த 2ஆம் இடத்துல சந்திரன் தொடர்புனா மற்றவங்களுக்காக இந்த நாள் செலவு பண்ணுவீங்க. அது நின்ற நட்சத்திரம் கேத்து செவ்வாயுடைய வீடுனா உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளுக்கு, கல்மணல் கட்டுமானம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, ஆண்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு செலவாக இருக்கலாம். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலேயே ராகு உட்கார்ந்துருக்கு. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் எந்த விஷயத்தையுமே ஒரு பிரச்சனைக்குரிய விஷயங்களை பேசாமல் இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் லக்னம் 5, 9ன்னு சொல்லக்கூடிய திரிகோண பாவங்கள் காலபுருஷனுக்கு வலுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு தனப்பிராப்தத்துக்கு பிரச்சனை கிடையாது. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். சில பேர் கடன் அடைக்கக்கூடிய பிராப்தம் கூட ஏற்படும். நிம்மதிங்கிறது கண்டிப்பாக உண்டு. தன்வந்திரியை வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் யாருக்கு உடம்பு சரியாமல் இருந்தாலும் சரி, அதை நிவர்த்தி ஆகும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். சரி, இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டால் முதல் ராசி லக்னம்னா தனுசு, 2வது சிம்மம், 3வது மேஷம். அது அத்தனை பேருக்கும் ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் எல்லா விதமான நிம்மதி கிடைக்க வேண்டும், மனசாந்தியாக நீங்கள் அத்தனை பேருக்கும் இருக்க வேண்டும் சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.